திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலம் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளருமன்றே. அவ்வாறே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சிறையில் இருந்தபடியே விநாயகப் பெருமானை மனதால் சதாகாலமும் தியானித்து சதுர்த்தி விரதத்தை ரகசியமாக அனுஷ்டித்தார்கள். அவர் பக்திக்கு உகந்த விநாயகரும் சித்தி புத்தி சமேதராக சிங்க வாகனத்தில் காட்சியளித்து, நண்பர்களே, உங்கள் விருப்பப்படி விரைவிலேயே சிந்துராஜனை சங்கரித்து உங்களை சிறையில் இருந்து விடுவிப்பேன். அதற்காக உமாதேவியிடம் ஒரு குமாரனாக அவதரித்து மயில் வாகனத்தின் மீது ஏறி வருவேன் என்று கூறி அருளிவிட்டு மறைந்தார். இது இப்படி இருக்க, திரிசந்தி சேத்திரத்தில் கௌதமர் முதலிய முனிவர்கள் தங்கள் உருவங்களை யோகத்தினால் மறைத்து கொண்டு சிவபிரானை நோக்கி தவம் செய்தார்கள். அவர்கள் தவத்திற்கு வந்து சிவபெருமானும் பார்வதி சமேதராக சிவகணங்கள் புடைசூழ ரிஷம வாகனத்தின் மீது அவர்களுக்கு காட்சியளித்தார். அவரை நோக்கி முனிவர்கள் பணிவன்போடு, பரமேஸ்வரா, சிந்துராஜனின் கொடுமை தாங்க மாட்டாமல் சகல லோகங்களின் வேத மார்க்கங்கள் குன்றிப்போயின. எங்களில் ஒரு சிலர் மட்டும் அப்பாதகனின் கையில் அகப்படாமல் வேதாகமங்களை அனுசரித்து கொண்டு இங்கே தங்கிவிட்டோம். அந்த கொடியவனை தாங்கள் விதத்திலேனும் சங்கரிக்க வேண்டும். அதுவரை தாங்கள் எங்களுடனேயே இங்கே தங்கியிருந்து எங்கள் அச்சத்தையும் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பரமேஸ்வரன் அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி உமாதேவியாரோடு அம்முனிவர்களிடையே தங்கியிருப்பதற்கு இணங்கினார். சிவகணங்களுக்கும் அந்த யசேத்திரத்திலேயே கைலேயங்கிரிக்கு ஒப்பான பொற்கோயில் ஒன்றை கணத்தலைவர்கள் அமைத்தார்கள். அந்த ஆலயத்தில் சிவபிரான் உமாதேவியாரோடு தங்கியிருந்தார். ஒரு சமயம் சிவபிரான் யோகனிஷ்டையில் கண்மூடி தியானித்து கொண்டிருப்பதைக் கண்ட உமாதேவி, நாதரே, பிரம்மா விஷ்ணு முதலிய சகல தேவர்களும் நாள்தோறும் தங்களை தியானம் செய்து விரும்பி பொருட்களை எல்லாம் அடைந்து வருகிறார்கள். தங்கள் மகிமையாக அத்தகையாக இருக்கும்போது தாங்களும் ஏன் விழிகளை மூடிக்கொண்டு தியானத்தில் ஈடுபட வேண்டும்? தாங்கள் யாரை எதை குறித்து தியானிக்கிறீர்கள் என்று கேட்டாள். உண்மையே, பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலானவர்களால் நான் எவ்வாறு தியானிக்கப்படுகிறேனோ அவ்வாறு என்னால் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்று இருக்கிறது. அப்பொருள் ஆதியந்தம் இல்லாமலும் அருவமாகவும் உருவமாகவும் விளங்குவது, நித்தியமாகியும் ஆனந்தமாகியும் இப்படி பலப்பாறான மேலான தன்மைகளை உடையது. அந்த உத்தம பொருளுக்கு மேலான பொருள் வேறு ஒன்றுமே இல்லை. ஜீவராசிகள் அனைத்திலும் பரிபூர்ணமாக உறைந்துள்ள அந்த மேலான பொருள் உன்னிடத்தில் ஒரு புத்திரனாக அவதரிக்கப் போகிறது. சிந்துராஜனால் தேவர்கள் படும் துயரங்களை நீக்கும் பொருட்டே இந்த அவதாரத்தை அந்த மெய்ப்பொருள் மேற்கொள்ளும். அந்த மெய்ப்பொருளால் தான் விநாயகர். அம்மூர்த்தியின் ஏகாட்சர மந்திரத்தை ஜபித்த 12 ஆண்டு காலம் நீ பூஜை செய்தால் அம்மூர்த்தியே உனக்கு குமாரனாக அவதரிப்பார் என்றார் உமாகாந்தர். அதன்படியே உமாதேவியார் அந்த கஷேத்திரத்தில் உள்ள கோயில் கொண்டிருக்கும் மயூரேச விநாயகரின் ஆலயத்தில் அமர்ந்து தன் கணவர் உபதேசித்தருளிய விநாயக மந்திரத்தை 12 வருஷ காலம் ஜபித்து தவம் புரிந்தாள். விநாயகர் 3 முகங்களோடும் 6 கரங்களுமாக வெள்ளை ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தள்ளி காட்சியளித்து, உமையம்மையே, தேவர்களுக்கு இடைவிடாத துன்பங்கள் கொடுத்து அவர்களை சிறை வைத்திருக்கும் கொடிய அரக்கனான சிந்துவை அழிக்கும் பொருட்டு நான் உனக்கு குமாரனாக பிறந்து உன்னிடத்திலேயே வளர்ந்து விளையாடி கொண்டிருப்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு மாதவியார் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து வேதாகம முறைப்படி பூஜித்து வந்தாள். அப்போது விநாயகக் கடவுளானவர் ஒரு பெருஞ்சோதி வடிவமாய் வெளிப்பட்டு எண்ணற்ற கண்களும் எண்ணற்ற வாய்களும் எண்ணற்ற செவிகளும் எண்ணற்ற முகங்களும் எண்ணற்ற கைகால்களுமாக விஸ்வரூபம் கொண்டு காட்சியளித்தார். அந்த பேருருவத்தோற்றத்தை கண்டு உமாதேவி பயந்து நடுங்கி, இப்படி விநாயகர் விஸ்வரூபத்தில் காட்சியளிக்காமல் என் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பாலகன் வடிவத்தில் தோற்றமளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உடனே விநாயகரும் தமது விஸ்வரூபத்தை விடுத்து 6 கரங்களும் 3 விழிகளும் விளங்கும்படி
முத்துமாலை அணிந்த மார்போடு பச்சிளம் பாலகனாய் மாதேவியரின் மடியில் தவழ்ந்தார். அப்பாலகனை தாயன்போடு பார்வதி தேவி எடுத்து தன் மார்போடு அணைத்து பால் ஊட்டினாள். உடனே வானத்திலிருந்து 5 வாத்தியங்களும் முழங்கின. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். 4 திசைகளிலும் மந்த மாறுதம் வீசின. தேவர்களுக்கெல்லாம் வலது தோள்களும் வலது கண்களும் துடித்தன. அதே நேரத்தில் சிந்துராஜனுடைய கண்டக நகரத்தில் இரத்த மழை பெய்தது. அவன் அரண்மனையிலும் கோபுரத்திலும் பகற்பொழுதிலேயே ஆந்தைகள் கூவின. அவனுடைய இடது தோளும் இடது கண்ணும் துடித்தன. இந்த உட்பாதங்களினால் சிந்துராஜனின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அவன் தன் தூதுவர்களை அழைத்து, இப்பூலகத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நேரிட்டிருக்கிறது. அதனால் தான் இத்தகைய விபரீத போக்குகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது என்ன அதிசயம் என்று தெரிந்து பாருங்கள் என்று அனுப்பினான். அவன் மனம் இன்னதென்று அறிய முடியாத ஒரு வகை பீதியில் குழம்பி தத்தளித்தது. திங்களணி சலப்பெருமான் பூசையாற்றி திருமதிலம் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையொடுத்து வளரும் அன்றே.